இங்கே ஒரு அழகிய கிராமம் இருக்குது. அந்த கிராமம் 4 மலைக்கு வந்து நடுவில் இருக்குது. இங்கே இருக்க மக்கள் அனைவருமே இரவு 8 மணிக்கு முன்னாடியே வந்து தூங்கிடுவாங்க. ஆனால் சங்கீதா என்ற பெண்மணி மட்டும் என்ன பண்ணுறாங்க, வயலில் காவலில் இருக்க அவங்க கணவனுக்காக வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு ஒத்தடி பாதை. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதையை வந்து சுற்றி வந்து பயங்கரமான மரங்கள்லாம் இருக்கும். பார்க்கவே வந்து ரொம்பவுமே வந்து பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் யாருமே வந்து 6 மணிக்கு மேலே அந்த பாதையை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதேமாரி போகிற வழியில் வந்து அங்கே ஒரு சுடுகாடுமே இருக்குது. அந்த சுடுகாடு கிட்ட நெருங்க வந்து சங்கீதா வந்து ரொம்பவுமே பயப்படுறாங்க. பயத்தில் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. சடன் ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் கேட்டதுமே சங்கீதா வந்து ஒரு நிமிஷம் வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரலை வந்து தொடர்ந்து வந்து பயணித்து போயிட்டுருக்காங்க. அவள் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா சடனாக வந்து சுடுகாடு வருது. சுடுகாட்டில் வந்து டக்குன்னு வந்து அவங்க கண்முழிச்சு பார்த்ததுமே ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டு மறுபடியுமே வந்து அந்த ஒத்தடி பாதையில் வந்து அவங்க போக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு உருவம் வந்து என்ன பண்ணுது, அவன் பின்னாடி வந்து பின்தொடர்ந்து வருவது. டக்குன்னு வந்து சங்கீதா நிலை தடுமாறி கீழே விழுந்ததுமே அந்த உருவம் வந்து சங்கீதாக்குள்ளே போய் சங்கீதா வந்து பார்க்கவே வந்து ரொம்பவுமே வந்து பயங்கரமாக கண்ணெல்லாம் சிவந்து ஒரு மாதிரி இருக்காங்க. சங்கீதா கணவர் ரொம்ப நேரமாகவே வந்து சங்கீதாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சங்கீதா வந்து கடைசி வரையும் வரவே இல்லை. சரி இவருமே வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. பாதி வழியில் பார்த்தா சங்கீதா வந்து தனியாக வந்து நின்றுட்டுருக்கா. அதை பார்த்ததுமே அவர் வந்து ரொம்பவுமே வந்து ஷாக் ஆகிட்டு சங்கீதா கிட்டே போயிட்டு ஏமா இங்கே நிற்கிற வாமான்னு சொல்லிட்டு சங்கீதாவை அழைச்சிட்டு அவங்க குடிசைக்கு வந்து வந்துடுறாரு. குடிசைக்கு வந்ததுமே சங்கீதாவுடைய பிஹேவியர் வந்து ரொம்பவுமே வந்து வித்தியாசமாக இருக்குது. அவங்க கணவர் வந்து ரொம்பவுமே வந்து பயப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா வந்து தொடர்ந்து வந்து கத்திகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புரியாத பாஷையில் வந்து சங்கீதா பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அவங்க கணவர் வந்து ரொம்பவுமே பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊரில் இருக்க அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து தெரியப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி வந்து அவள் நடுவழியில் நின்றுட்டு இருந்தால் நான் வந்து அவளை போய் அழைச்சி வந்ததுலேருந்தே அவள் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ணுறா. இதுக்கு மேலே வந்து என்னால் பார்த்துக்க முடியல, தயவுசெய்து வாங்கன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மாவுமே வந்து சங்கீதா மாமனார் மாமியாரும் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர், சங்கீதா மாமனார் மாமியார் 3 பேருமே வந்து சங்கீதா வந்து பாதுகாப்பாக வந்து ஊருக்குள்ளே கூட்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சங்கீதா மட்டுமே சுடுகாடு கிட்ட வந்ததுமே ரொம்பவுமே பயங்கரமாக கத்துறா. அவங்க வந்து ஒரு வழியாக வந்து ஊருக்குள்ளே வந்து கூட்டு வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே கூட்டு வந்ததுமே சங்கீதா விடாமல் கத்திகிட்டே தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க மக்கள் அனைவருமே வந்து சங்கீதா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிறகு ஊரில் இருக்க ஒரு சாமியாருக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அந்த சாமியாருமே என்ன சொல்கிறாரு, சங்கீதா வீட்டுக்கு வந்து வராரு. சங்கீதாவுமே உட்கார வச்சுட்டு அவர் வந்து நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தா சங்கீதா பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு உருவம் வந்து வருது. அதை பார்த்ததுமே வந்து ஊர் மக்கள் அனைவருமே அலறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் வந்து என்ன சொல்லுது, நான் 4 மாதத்துக்கு முன்னாடி செத்தேன், எனக்கு வந்து உடம்பு விட்டு போக மாட்டேன்னு சொல்லுது. ஆனால் சாமியார் வந்து தொடர்ந்துமே நீ இந்த உடம்பு விட்டு போய் தான் ஆகணுன்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த உருவம் வந்து சங்கீதா உடம்புலேருந்து வெளியே வருது. வந்ததுமே அதை பார்த்து ஊர் மக்கள் வந்து ரொம்பவுமே வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, ஊர் மக்கள் வந்து எல்லோரும் ஒன்று கூடி இந்த உருவத்தை வந்து இப்படியே விட்டால் ஊருக்கு வந்து நல்லதில்லை, அதுக்கப்புறம் வந்தவங்க போகிறவங்க எல்லாரையுமே இந்த உருவம் பயன்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக பெரியவங்கலாம் பேசிவிட்டு அந்த உருவத்தை வந்து ஒரு ஆணி மூலயமா புளியா மரத்தை அடிலான்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த ஆவியை கட்டுப்படுத்தி ஒரு புளியா மரத்தில் வந்து ஆணி மூலயமா வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க எல்லா பெரியவங்களும் என்ன சொல்கிறாங்க, மக்கள் அனைவரும் யாருமே வந்து 6 மணிக்கு மேலே வந்து அந்த புளியா மரத்துக்கு கீழே வந்து போகக்கூடாது, குறிப்பாக அந்த ஆணியை வந்து பிடுங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அன்னிலேருந்து மக்கள் யாருமே பகல் டைமில் கூட அந்த புளியா மரத்துக்கு அடியில் வந்து போக மாட்டாங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.